இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸில் நிறைய ஸ்டடீஸ் ஆகிருக்கு இன்டெலிஜென்ஸ் பற்றி. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி anatomically modern human beings called Homo sapiens originated in Africa about 3 lakh years ago. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஃப்ரிக்காவில் நம்ம எல்லாருமே ஒரிஜினேட் ஆனோம். அங்கிருந்தால் உலகம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆனது. பார்க்குறதுக்கு சைனாக்கார ஒரு மாதிரி இருக்கான், ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு மாதிரி இருக்கான், யூரோப்பியன் ஒரு மாதிரி இருக்கான், நம்ம ஒரு மாதிரி இருக்கோம். ஆனால் எல்லாருமே காமன் ஆரிஜின். என்ன ஆரிஜின் அது? ஆஃப்ரிக்கல் ஆரிஜின். ஒவ்வொருத்தன் ஒரு ட்ரெயின் பிடிச்சி வந்தான். அந்த அண்டமான் ட்ரைபல் தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பிடிச்சி வந்தான். நம்ம உஸ்லம்பட்டிக்காரங்க செகண்ட் ட்ரெயின் பிடிச்சி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த உஸ்லம்பட்டியில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இது அந்த ஏரியா மக்கள். ஸோ நம்ம எல்லாருமே வெவ்வேறு ட்ரெயின் பிடிச்சி வந்தவனுங்க. எவ்ரிபடி இன் இந்தியா இஸ் அன் இமிக்ரெண்ட். ஓகே, இப்போ இந்த சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, திஸ் வி ஷுட் நோ. ஃபஸ்ட்டு, காஸ்ட் அண்ட் ரேஸ் ஆர் சோஷியல் லேபிள்ஸ், நாட் பயாலஜிக்கல் ரியாலிட்டிஸ். இது பயாலஜிக்கல் ரியாலிட்டியே கிடையாது. While some racial groups have minor physical differences, caste groups don't have even that. That is, at least the blacks பார்த்திங்கன்னா அவனுக்கு சுருட்டு முடி இருக்கும், மூக்கு அகலமாக இருக்கும், ரொம்ப கருப்பாக இருப்பான். ஆர் இவன் சைனீஸ்காரன் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பெட்டி டிஃப்ரென்சஸ். இதெல்லாம் டியூ டு என்வாரன்மெண்டல், அவன் வாழ்கிற சூழ்நிலைக்கு அதுக்கு அடாப்டேஷன் தவிர, தட் இஸ் நத்திங் டு டூ வித் இன்டெலிஜென்ஸ் ஆர் அத்லெட்டிக் எபிலிட்டி ஆர் எனி அதர் குவாலிட்டி. ஸோ காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது கூட சொல்ல முடியாது. ஒரு காஸ்ட்காரனையும் இன்னொரு நீங்கள் அவனுக்கு காஸ்ட் தெரியாமல் இவன் எந்த காஸ்ட்டை நீங்கள் ஆளை பார்த்து நீங்கள் இடப்பட முடியாது இந்தியாவில். நோ டைரக்ட் ஸ்டடீஸ் எக்ஸிஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் ஐக்யூ. ஸோ ஃபைண்டிங் சம் ரேஷியல் ஸ்டடீஸ் ஆர் அப்ளைட் ஹியர். There is no single intelligence gene. Intelligence comes from thousands of genetic variants, each with only a tiny. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் என்ன நினைக்கிறானுங்க, சில கம்யூனிட்டிஸில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஜீன் இருக்குது. பேப்பரில் அப்பப்போ நம்ம பார்த்துருக்கோம், தாய் வழியாக தான் இன்டெலிஜென்ஸ் வருது. இந்த மாதிரி முட்டாள்தனமான இவனே ஒரு கருத்தை அடிச்சு விடுவோம். என்ன இன்டெலிஜென்ஸ் ஜீன்னு சொல்லி ஜீனே கிடையாது. ஆயிரக்கணக்கான ஜீன்ஸ், ஈச் கான்ட்ரிபியூட்டிங் இஸ் வெரி ஸ்மால். அது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு மனிதன் இன்டெலிஜென்ட் ஆகிறான். பட் மோர் தென் த ஜீன்ஸ், என்வாயரன்மெண்ட் பிளேஸ் அ பிகர் ரோல். என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இன்கம், எஜுகேஷன், ஹெல்த், நியூட்ரிஷன் எட்ஸெட்ரா மேட்டர் மோர் தென் ஜீன்ஸ். ஸோ இந்த ஸ்டடீஸ் என்ன சொல்லுது, எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயமும் மோர் இன்டெலிஜென்ட்னு சொல்ல முடியாது. நோ ரேஸ் ஆர் காஸ்ட் இஸ் இன்னரண்ட்லி ஸ்மார்ட்டர். கிளைம்ஸ் ஆஃப் குரூப் சுப்பீரியாரிட்டி ஆர் ஃபால்ஸ். ஜூஸ் கட்டிக்காரங்க, பிராமின்ஸ் கட்டிக்காரங்க, சைனீஸ் கட்டிக்காரங்க, இந்தியன்ஸ் கட்டிக்காரங்க, இதெல்லாம் போய் எந்த ஒரு குரூப்புமே சுப்பீரியர் கிடையாது. இது சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்கிறது. இன்டெலிஜென்ஸ் ஹைலி மேலியபிள், இட் கேன் பி இம்ப்ரூவ்ட் வித் ரைட் சப்போர்ட். தட் இஸ் இன்டெலிஜென்ஸ் நாட் அ ஃபிக்ஸ் திங். நீங்கள் நல்ல சாப்பாடு போட்ட ஒரு உமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பே நல்லா சாப்பிட்ட, நல்ல நியூட்ரிஷியஸ் இதை சாப்பிட்டா, குழந்தை பிறந்தோடனே நல்லா சாப்பிட்டா, நல்ல ஸ்கூலுக்கு போனால், நல்ல இதுக்கு போனால், யுவர் இன்டெலிஜென்ஸ் கேன் இம்ப்ரூவ். ஸோ தெர் இஸ் நத்திங் ஃபிக்ஸ்ட் அபவுட் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவில் நடந்தது. ஒரு 13 இயர்ஸாக எல்லா கண்ட்ரிஸ் சேர்ந்து ஹியூமன் பாடியில் இருக்கிற ஒரு 25,000 ஜீன்ஸ் இருக்குது. அதை ஃபுல்லாக அவங்க ஸ்டடி பண்ணாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா கரெக்டு, ஆல் ஹியூமன் ஷேர் 99.9% ஆஃப் டிஎன்ஏ. நம்ம எல்லாருக்குமே 99.9% ஆஃப் டிஎன்ஏ காமன். ஒரு 0.1% தான் வித்தியாசம். அந்த 0.1% தான் சில பேர் கருப்பாக இருக்கான், சில பேர் வெள்ளை இதாக இருக்கான், சிவப்பாக இருக்கான், சில பேர் மூக்கு அகலமாக இருக்குது, சிலருக்கு சுருட்டு முடி ஒன்று. அதெல்லாம் டியூ டு 0.1%. நோ ஜீன் ஆர் செட் ஆஃப் ஜீன்ஸ் இஸ் யூனிக் டு எனி சோஷியல் குரூப். எந்த ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு ஜீன்ஸ், இது ஜூஸ் ஆகட்டும், சைனீஸ் ஆகட்டும், பிராமின்ஸ் ஆகட்டும், இந்தியன்ஸ் ஆகட்டும், ஒரு whatever, ஒரு குறிப்பிட்ட ஜீன் இவங்களுக்கு மட்டும் தான் இருக்குங்கிறது கிடையாது. மற்ற நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், தெர் இஸ் நோ ஒன் இன்டெலிஜென்ஸ் ஜீன். பல ஆயிரக்கணக்கான ஜெனட்டிக் வேரியன்ட்ஸ் கான்ட்ரிபியூட் டு இன்டெலிஜென்ஸ். அது கூட வெரி ஸ்மால் தான். இந்த சாவேஜ்னு சொல்லி ஒரு ஆள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஜீன்ஸ்னால இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு 7% தான் கான்ட்ரிபியூஷன். இன்னொரு லீன்னு சொல்கிறாரு, அவர் சொல்கிறார் ஜீன்ஸ்னால கான்ட்ரிபியூஷன் 11 to 13% அப்படிங்கிறாரு. அதே லீ இன்னொரு பெரிய ஸ்டடி பண்ணி 3 மில்லியன் பீப்புளை ஸ்டடி பண்ணி ஜீன்ஸ்னால 12 to 16% தான் கான்ட்ரிபியூஷன் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்ன, மீதியெல்லாம் என்வாயரன்மெண்ட்னால அர்த்தம். அப்புறம் இன்னொன்று ஒரு ஃபேமஸ் ஃப்ளின் எஃபெக்ட்னு இருக்குது. ஐக்யூ ஸ்கோர்ஸ் ரோஸ் ஸ்டெடிலி பை 3 points per decade in 20. நீங்கள் அந்த ஐக்யூ டெஸ்ட் கொடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் மக்களோட ஐக்யூ ஸ்கோர் கூடிட்டே போகுது. இது எப்படி கூடுது? பிகாஸ் இவல்யூஷனால் இருக்க முடியாது, ஜெனட்டிக் ரீசன் இருக்க முடியாது. பிகாஸ் இவல்யூஷன் இஸ் a very slow process.
இது ஏன் கூடுது? பிகாஸ் ஆஃப் பெட்டர் என்வாயன்மெண்ட். மக்கள் இப்போ நல்லா சாப்பிட்றாங்க, நல்ல ஸ்கூலுக்கு போகிறாங்க, நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது, அதனால் இது கூடுது. புக்காரெஸ்ட் ஸ்டடி, ருமேனியாவில் ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க. தட் இஸ் இந்த ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன், ஆர்ஃபனேஜில் வாழ்கிற மக்களுக்கும் ஃபாஸ்டர் ஹோம்ஸ், தட் இஸ் சில பேரண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அந்த குழந்தைங்களை தத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, அந்த மாதிரி இதுக்கு ஸ்டடி பண்ணால் ஆர்ஃபனேஜில் வளர்கிற குழந்தைக்கு IQ 66, வீட்டில் வளர்கிற குழந்தைக்கு IQ 103. அப்புறம் டச் ஹங்கர் வின்டர் ஸ்டடி, ஹாலண்ட் நெதர்லாண்ட்ஸில் 1944 பயங்கரம் இது என்ன ஃபேமின், அந்த டைமில் பிறந்த குழந்தைங்களுக்கு IQ கம்மி. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் மதர் எப்படி சாப்பிட்டாங்க, ப்ரீநேட்டல் நியூட்ரிஷன் எப்படி இருந்தது, போஸ்ட்நேட்டல் நியூட்ரிஷன் எப்படி இருந்தது, எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் இன்கம் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் உங்கள் இன்டெலிஜென்ஸ் டிஸ்டர்மின் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு காஸ்ட் சென்சஸ் பண்ணியாகணும். நான் இதை பற்றி ஹிந்துவில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். காஸ்ட் சென்சஸ் இஸ் எ லீகல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெசசிட்டி. இப்போது மராட்டாஸ் 17% வேணுங்கிறாங்க, 1 இயர் எங்களுக்கு 10.5% வேணுங்கிறாங்க, வேறு ஏதோ கம்யூனிட்டி வேறு ஏதோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. எந்த அடிப்படையுமே இல்லை. இவங்க 10.5% நியாயமாக சரியா, 17% சரியா தப்பான்னு யூ நீட் சம் பேசிஸ். டேட்டா எல்லாமே நம்ம எப்படி சொல்கிறது? சப்போஸிங் நீங்கள் சர்வே பண்ணி 1 இயர்கள் ஆக்சுவலாக 12% இருக்காங்க, அவங்க 10.5% கேட்குறது நியாயம்தான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பக்கம். ஆர் மராட்டாஸ் ஆக்சுவலாக 12% தான் இருக்கானுங்க, அவங்க 17% கேட்குறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். டேட்டாவே இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு அடித்து விடுறது சரியில்லை. தெர் இஸ் எ ஜோக். எம்ஜிஆர் பீரியடில் ஒரு கம்யூனிட்டி ஒரு புள்ளி ஃபேர், நாங்கள் இத்தனை பேருன்னு கொடுத்து அது மொத்தம் கூட்டி பார்த்தா 22 கோடி வந்துருச்சுங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடோட மக்கள் ஆக்சுவலாக பாப்புலேஷன் இப்போ தமிழ்நாடு ஒரு 8 கோடி தான் இப்போ கூட. ஸோ அந்தந்த கம்யூனிட்டி எல்லாமே பூஸ்ட் பண்ணி ஒரு ஃபிகர் கொடுக்குறானுங்க. வி ஆர் நாட் ஏபிள் டு டேக் டிசிஷன்ஸ் ப்ராப்பர்லி. நெக்ஸ்ட்டு, இது நிறைய பேருக்கு தெரியாது, SC/STக்கு சென்சஸ் நடந்துட்டு தான் இருக்குது. 1951லேருந்து SC/ST சென்சஸ் நடக்குது. SC/STலேயே ஒரு 2000 காஸ்ட் வருது, 2000 குரூப்ஸ் வருது. மற்ற SC/ST அல்லாத காஸ்ட் ஒரு 4000 சில்லற. நீ அந்த 2000 பண்ணுறப்ப உனக்கு மீதி 4000 பண்ணுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இவங்க எதுக்கு பண்ணுறது இல்லைன்னா, காஸ்ட் சென்சஸ் பண்ணால் இந்த சில குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ், அப்பர் காஸ்ட் அண்ட் OBCயில் சில டாமினன்ட், இவங்க தான் எல்லாமே என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு திட்டவட்டமாக வெளியில் வரும். அது வெளியில் வர்றது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு தான் 1008 சாக்கு சொல்லி சதி பண்ணிருக்காங்க. அப்புறம் 2010 பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க, யுனானிமஸ் தீர்மானம். என்ன சொல்கிறாங்கன்னா, காஸ்ட் சென்சஸ் நடத்தியே ஆகணும். அந்த UPA 2 கவர்மெண்ட் அந்த டைமில் இது வேணும்ன்ட்டு பண்ணாங்களா, வேண்டாம் தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாமல் பண்ணாங்களா, சதி பண்ணாங்களா, முட்டாள்தனமாக பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மொத்த காசு 6325 சில்லற ப்ளஸ் ஆர் மைனஸ். அந்த சர்வேல எவ்வளோ காஸ்ட் வந்ததுங்கிறீங்க? 46 லட்சம். எப்படி வந்தது? ஒருத்தர் பிராமினம்பா, ஒருத்தர் ஐயங்காரம்பா, ஒருத்தர் ஐயரம்பா, ஒருத்தன் வடகலை ஐயங்காரம்பா, இன்னொருத்தர் தென்கலை அம்மா, ஒருத்தர் ஐயர் ஸ்பெல்லிங் AY/ARம்பா, இன்னொருத்தர் IYERம்பா, ஒருத்தர் ஒன்று இவன் ஒன்றொன்னையும் தனி கேட்டகரியாக போட்டு முட்டாள்தனமாக அந்த ஃபார்மே சரியாக டிசைன் பண்ணாமல் முட்டாள்தனமாக பண்ணி 6325 காஸ்ட் வர்றதுக்கு பதிலாக 46 லட்சம் காஸ்ட் வந்து பாருங்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் காஸ்ட் சென்சஸ் கஷ்டம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சதி பண்ணி அது விட்டானுங்க. எனிவே இந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் சார் நாங்கள் 2027 பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பண்ணுவாங்களா இல்லை நல்லா பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். வில்சி. நெக்ஸ்ட், இம்ப்ளிமெண்ட் ரிசர்வேஷன்ஸ் இன் மீடியா செக்டர். நான் ஏற்கனவே சொன்னேன், மீடியாவில் கம்ப்ளீட்லி அப்பர் காஸ்ட் டாமினேட்டட். மீடியாவில் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி. ஏன் ஈஸி? பிகாஸ் மீடியா டிபெண்ட்ஸ் ஆன் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி தான் பிரிண்ட் மீடியா ஆகட்டும், இந்த எலக்ட்ரானிக் மீடியா இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கேன் ஆல்வேஸ் சே, உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமானா நீ இத்தனை % OBC SC/ST ஹையர் பண்ணு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்படி நடக்குது. 30% பிளாக் ஓனர்ஷிப் இன் மீடியா கம்பெனிஸ், ரேஷியல் ஹைரிங் கோட்டாஸ் ஃபார் நியூஸ் ரூம் டைவர்சிட்டி, கவர்மெண்ட் ஆட்ஸ் ஃபேவர் பிளாக் ஓன் மீடியா. பிரேசிலையும் இதே மாதிரி பண்ணுறாங்க. இந்தியா என்ன பண்ணோம்? ஒன்று, டைவர்சிட்டி ரிப்போர்ட்டிங். தட் இஸ், நீ ரிசர்வேஷன் பண்ணுறியோ இல்லையோ ரிப்போர்ட் பண்ணு, எப்பேற்பட்ட ஆட்களை நீ அப்பாயிண்ட் பண்ணுற அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணு. உன்னோட நீ அப்பாயிண்ட் உங்கள் ஆட்களில் எத்தனை பேர் OC BC MBC SC STன்னு ரிப்போர்ட் பண்ணு. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆடு நீ ப்ராப்பராக எல்லா கம்யூனிட்டிக்கும் நீ அப்பாயிண்ட் பண்ணால் தான் உனக்கு கவர்மெண்ட் ஆடு, இல்லாட்டி உனக்கு கிடையாது. இது ஈஸியாக என்ஃபோர்ஸ் பண்ணலாங்க, நம்ம ஆளுங்க பண்ணுறதில்ல. போர்ட் ரூம் கோட்டாஸ், போர்ட் ரூமில் கூட
நான் சொல்கிறது மேனேஜரல் பொசிஷன் மட்டும் இல்லை, போர்ட் ரூமில் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி விமனுக்கு இருக்கணும். இதெல்லாம் பண்ணோம். இது ஈஸியாக பண்ணலாம், நிறைய கண்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், இம்ப்ளிமெண்ட் ரிசர்வேஷன்ஸ் இன் ஹையர் ஜுடிஷியரி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹையர் ஜுடிஷியரியில் சுத்தமாக அது அந்த காலேஜும் வந்ததுக்கப்புறம் எல்லாமே காஸ்டிசம் நெப்போட்டிசம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஸ்டோரி வந்தது, 2015 to 2018 அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு 83 பேருக்கு ப்ரப்போசல் அனுப்புகிறாங்க. அதில் 3 தான் ஓபிசி எஸ்சி எஸ்டி, மீதி 80 அப்பர் காஸ்ட். அதில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டே ஒரு 16 டெலீட் பண்ணுறாரு, என்ன எல்லாம் சொந்தக்காரனை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னொரு 18 என்னமோ டெலீட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சமெல்லாம் அனௌன்ஸ் ஆகுது. ஸோ ஷேம்லெஸ்ஸாக தீஸ் பீப்புள் ஆர் ரிசார்ட்டிங் டு காஸ்டிசம். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படின்னா திட்டவட்டமாக ஜுடிஷியரியில் ரிசர்வேஷன் இருக்கணும்னு போட்டு விட்டான். 50% ஆஃப் த ஜட்ஜஸ் ஷுட் பி பிளாக் அப்படின்ட்டான். இப்போது நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் 70% ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் பிளாக். ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுத் ஆஃப்ரிக்கா நெல்சன் மண்டேலா வந்து 1994, ஆனால் ஆல்ரெடி 70% பண்ணிட்டான். நம்ம இண்டிபெண்ட் ஆனது 1947. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி கோட்டா இஸ் நெக்லிஜிபிள். பிரேசில் அதே மாதிரி பண்ணிட்டான். இந்தியாவில் என்ன பண்ணோன்னா ஆக்ஷன் பிளான், பப்ளிஷ் அன் ஆனுவல் ஜுடிஷியல் டைவர்சிட்டி ரிப்போர்ட் வித் அ ரிவ்யூ பை பார்லிமெண்ட்ரி கமிட்டி. தட் இஸ் எவ்ரி இயர் ஒன்றா பார்லிமெண்ட்டை கொண்டு வரணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வரணும், இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரணும். நாங்கள் இத்தனை ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஹைகோர்ட்டில். திஸ் இஸ் த ப்ரொஃபைல், ஓசி எத்தனை, பிசி எத்தனை, எம்பிசி எத்தனை, எஸ்சி எத்தனை, எஸ்டி எத்தனைன்னு ஒவ்வொரு இது கொண்டு வரணும். அதை பார்லிமெண்ட் கமிட்டி ஸ்டடி பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, வாலண்டரி டார்கெட். நம்ம ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு சொல்லணும், நீங்களே பண்ணுங்கள், நாங்கள் உங்களை வற்புறுத்தல, நீங்களே பண்ணுங்கள். 10 வருஷத்துக்குள்ளே 50% எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி அவன் 10 வருஷத்துக்கு அப்புறமா பண்ணாட்டி தென் சட்ட திருத்தம் கொண்டு வரணும். இது நடக்கிற அவ்வளோ ஈஸியாக நடக்காதுன்னு எனக்கு தெரியும், பட் இதை நம்ம வலியுறுத்தணும். நம்ம எம்பிஸ் இதுக்கு சண்டை போடணும். இம்ப்ளிமெண்ட் ரிசர்வேஷன்ஸ் இன் ப்ரைவேட் செக்டர். சவுத் ஆஃப்ரிக்காவில் இப்போ நீங்கள் ப்ரைவேட் செக்டரை நம்ம எப்படி அவனை வற்புறுத்த முடியும்? அவன் ப்ரைவேட் இல்லை, எவனுமே ப்ரைவேட் கிடையாது. அவன் நம்ம கவர்மெண்ட் பேங்க்லேருந்து லோன் வாங்குகிறான், கவர்மெண்ட் கிட்ட சப்சிடி வாங்குகிறான், கவர்மெண்ட் கிட்ட இருந்து டேக்ஸ் பிரேக்ஸ் வாங்குகிறான், நிறைய கவர்மெண்ட் கிட்ட இருந்து இலவச ஆர் குறைஞ்ச விலையில் லேண்ட் வாங்குகிறான். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் புட் அ கண்டிஷன் தட் உனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸில் கவர்மெண்ட்லேருந்து டெண்டர் வாங்குகிறான், நீ உனக்கு இந்த ஃபெசிலிட்டிஸில் வேணுமானா நீ ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடு. இது நான் புதுசாக சொல்ல, இது ஏற்கனவே நடக்கிறது. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிள், எனி private firm with more than 50 employees must implement reservations for blacks, women and disabled in hiring. Boardroom representation also. கவர்மெண்ட்டோட கான்ட்ராக்ட் உனக்கு வேணுமானாலும், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணுமானாலும், லைசன்ஸ் வேணுமானா நீ எல்லா கம்யூனிட்டிஸும் அங்கே இருக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் ப்ரொக்யூர்மெண்ட், தட் இஸ் பிளாக் ஓன் பிஸ்னஸஸ்க்கு டெண்டரில் முக்கியத்துவம் கொடுப்போம். பிரேசில் அப்படியே இருக்குது. மலேசியாவில் பூமி புத்ராஸ்ன்னு சொல்லி அவங்க உள்ளூர் மக்களுக்கு 30% ரிசர்வேஷன் இருக்குது எல்லாத்துலேயுமே. இந்தியாவில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எல்லா கம்பெனிஸையும் ரிப்போர்ட் பண்ண சொல்லு. இப்போ டிவிஎஸோ வேறு எவனோ நீ எம்ப்ளாய் பண்ண எம்ப்ளாயீஸில் எத்தனை பேர் ஓசி, எத்தனை பிசி, எத்தனை எம்பிசி ரிப்போர்ட் பண்ணு ஃபஸ்ட்டு. செகண்ட், இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு 33% ஸ்கில் பில்டிங்க்கு பண்ணு. 10 வருஷத்துக்குள்ளே அவங்க 33% ரிசர்வேஷன் பண்ணணும்னு கட்டாயப்படுத்து. இல்லாட்டி டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் உனக்கு எது கிடைக்காது, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வா. ஏற்கனவே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 15(5) ஒன்று இருக்குது. தட் இஸ் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பண்ணலான்னு இருக்குது. அதை அப்படியே அமல்படுத்தாமல் அப்படியே ஒரு டெட் லெட்டர் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஏற்கனவே இருக்குது. அதே மாதிரி மற்ற இதுலேயும் பண்ணுன்னு சொல்லி கொண்டு வரணும். இதை நம்ம சண்டை போட்டு வாங்கணும். ஏன்னா மற்ற கண்ட்ரீஸில் பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்காவில் பண்ணியிருக்காங்க, இதே வேலை தான் பண்ணியிருக்கானுங்க. தே ஹவ் சக்சீடட். இங்கே என்னென்னா த ப்ரைவேட் செக்டர், ஜுடிஷியரி, மீடியா இஸ் கம்ப்ளீட்லி அப்பர் காஸ்ட் டாமினேட்டட், which is not correct according to me. Now I move to my second point, scientific temper. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் மூட நம்பிக்கை இருந்தால் இருந்துட்டு போட்டுங்க, அவன் சந்தோஷமாக இருக்கான், நீங்கள் எதுக்கு குறுக்கில் வரீங்க அப்படிங்கிறாங்க. அது சந்தோஷமாக இருக்காங்கிற பாயிண்ட்டு தப்பு. மூட நம்பிக்கைகள்னால நிறைய பாதிப்புகளே ஏற்படுது. அவனுக்கும் பாதிப்பு ஏற்படுது, அவன் குடும்பத்தாருக்கு பாதிப்பு ஏற்படுது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ அவன் சந்தோஷமாக இருக்காங்கிற கதையெல்லாம் போய் அதுக்கு தான் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்கிறாரு, the fact that a believer is happier than a skeptic is no more to the point than the fact that a drunken man is happier than a sober one. குடிகாரன் ஹாப்பியாக இருக்கான், சோபர் ஒன்று, ஆனால் தான் அவனை குடிக்க விடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு.
சயின்டிஃபிக் டெம்பர், ஜவஹர்லால் நேரு தான் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, சயின்ஸ் டிகிரி இருந்தனால நீ சயின்டிஃபிக் டெம்பர் உனக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நிறைய பேர் சயின்ஸ் டிகிரி வச்சுட்டு கிளாஸில் ஒன்று சொல்லி கொடுத்துட்ருப்பான், எக்லிப்ஸஸ் ஆர் காஸ்ட் லைக் திஸ், சோலார் எக்லிப்ஸ் இதனால ஆகுது, லூனார் எக்லிப்ஸ் இதனால ஆகுது. ஆனால் எக்லிப்ஸு என்ன சாப்பிட மாட்டான் அந்த டைமில். இந்த மாதிரி வாத்தியாருங்க நிறைய பேர் இருக்கானுங்க. கிளாஸில் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அண்ட் எனர்ஜின்னு சொல்லி கொடுப்பான். மாஸ் அண்ட் எனர்ஜி, மேட்டர் அண்ட் எனர்ஜி ஆர் இன்டர்கன்வெர்ட்டிபிள் அப்படியம்மா. ஆனால் ஒரு சாமியார் இப்படி கை இப்படி பண்ணி ஒரு செயினையோ இது பண்ண முடியும்னு நம்புகிறான். தட் இஸ் நாட் பாசிபிள். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அண்ட் எனர்ஜி படி அது இம்பாசிபிள். இதில் ஆச்சரியம் என்னென்னா, 2500 ஆண்டுக்கு முன்னாலே புத்தர் சொல்லியிருக்கார் என்ன சயின்டிஃபிக் டெம்பரை பற்றி. அவர் சொல்லியிருக்கு, புத்தர் ஒரு கோசலா கண்ட்ரின்னு சொல்லி, கோசலா ஒரு நாட்டில் போகிறப்போ அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சாமியார் வந்து ஒன்று சொல்லிட்டு போகிறானுங்க, ஒவ்வொருத்தருமே என்னோட இதுதான் கரெக்டு, மற்றவங்க சொல்கிறது குப்பை அப்படிங்கிறானுங்க, யார் சொல்கிறது உண்மை யார் சொல்கிறது பொய்யன்னு எங்களுக்கு குழப்பமாக இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் விளக்குங்க அப்படிங்கிறாரு. அப்போ புத்தா ஒரு கலம சூத்தான்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் பேசேஜுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கலமாஸ், அந்த மக்கள் பேர் கலமாஸ், கலமாஸ் டு நாட் பிலீவ் சம்திங் மியர்லி பிகாஸ் யூ ஹர்ட் இட் ரிப்பீட்டட்லி. திருப்பி திருப்பி அது பேசப்படுறதுனால அது உண்மையாக நினைக்காதீங்க. இட் இஸ் பாஸ் டவுன் பை ட்ரெடிஷன், காலங்காலமாக அது வந்துட்டு இருக்கனால அது உண்மையாக நினைக்காதீங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் சீக்ரெட் டெஸ்ட், உங்கள் ரிலீஜியஸ் புக்ஸில் இருக்கிறனால அது உண்மையாக நினைக்காதீங்க. இட் இஸ் வைட்லி பிலீவ்ட் ஆர் பாப்புலர், பரவலாக அது நம்பப்படுது. இட் இஸ் டாட் பை டீச்சர்ஸ் ஆர் எல்டர்ஸ், உங்கள் பெரியவங்க அதை சொல்லித்தராங்க. இட் இஸ் ஸ்போக்கன் பை சம்மன் யூ அட்மைர் ஆர் ரெஸ்பெக்ட், நீங்கள் மதிக்கிறவங்க நிறைய பேர் இதை சொல்கிறாங்க. நானே சொல்லியிருந்தாலும் கூட இட் சீம்ஸ் டு அலைன் வித் யுவர் ப்ரீகன்சீவ்ட் நோஷன்ஸ், நீங்கள் என்ன லைனில் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அது இருக்குது. இட் அப்பியர்ஸ் டு அலைன் வித் காமன் சென்ஸ். Common sense is not always correct. Common sense tells you that the earth is flat, but you know that the earth is not flat. Common sense tells you the sun goes around the earth, but you know that it's the earth which goes around the sun. So common sense எப்பவுமே கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. புத்தர் அந்த டைம்லேயே அந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு. இட் இஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு டிடக்ஷன் எலோன். வரும் நீங்கள் லாஜிக் படி போக முடியாது, கிரவுண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நம்ம அரசாங்கம் நிறைய ஆணைகள் பாலிசிஸில் பார்த்தீங்கன்னா லாஜிக் படி கரெக்டாக இருக்கும், ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். But after observation and analysis, when you find that anything agrees with reason and is conducive to the good and benefit of one and all, then accept it and live up to it. No scientist could have said this better. As you know, தந்தை பெரியார் இதே கருத்து சுருக்கமாக சொல்லியிருக்காரு. யார் சொன்னாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாதையும் நம்பாதே அப்படின்னு சொல்லி ஒரு தந்தை பெரியார் சொன்னது, புத்தர் சொன்னது உண்மை தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், நிறைய பேர் அவன் நம்பினா நம்பிட்டு போட்டுங்க, நீங்கள் ஏன் குறுக்கில் அவனை போய் இது பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, மூட நம்பிக்கைகள்னால நன்மைகளோட தீமைகள் தான் அதிகம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கு தேதியில் கூட இந்தியாவில் ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேதியில் கூட இதெல்லாம் மீடியாவில் எவ்வளோன்னு ஃப்ளாஷ் ஆகாது, சின்ன நியூஸ் ஐட்டமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் கூட நடந்துகிட்ருக்கு, கேரளாவில் கூட நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தேதியில் கூட ஹியூமன் சாக்ரிஃபைஸ் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது, விச் ஹண்டிங். இன்னைக்கு தேதியில் கூட சில பெண்மணிகளை யூஸ்வலாக லோயர் காஸ்ட்டு இல்லாட்டி மென்டலி ஏதோ இதுங்களா விச்சுன்னு சொல்லிட்டு கொண்டுட்ருக்கானுங்க, இல்லாட்டி ஊரை விட்டு அடித்து துரத்துட்ருக்கானுங்க. ஒரு கடந்த 11 இயர்ஸில் 1500 பெண்மணிகள் இப்படி விச்சுன்னு சொல்லி கொல்லப்பட்டிருக்காங்க இந்தியாவில். மூணாவது, இன்னைக்கு தேதியில் கூட மழை எப்படி வருதுன்னு தெரியாது நிறைய முட்டா பசங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கானுங்க. ஒன்று, வருண யக்னா சொல்லி ஒரு அண்டால தண்ணியில் உள்ளே உட்காந்து வருண ஜபம் சொன்னால் மழை வருவன்னு நினச்சிருக்கான். இன்னொன்று, தவளை கல்யாணம், 2 தவளை கல்யாணம் பண்ணி விட்டால் மழை வருவன்னு நினைக்கிறானுங்க. இன்னொரு தெலுங்கானா, ஆந்திரா, நம்ம கிருஷ்ணகிரியில் கூட அந்த ஊர் மக்கள் மொத்தமாக போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 2 நாள் இருந்தால் மழை வருவன்னு நினைக்கிறானுங்க. இந்த யூபியில் எவன் இதை கிளப்பி விட்டான்னு தெரில, விமென் நைட்டில் நேக்கடாக ப்ளோ பண்ணால் மழை வரும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. அப்புறம் குழந்தைகளை மண்ணை பூசி படுக்க வச்சா மழை வருவான்னு நினைக்கிறேன். தட் இஸ் மழை எப்படி வருதுன்னே இவனுக்கு தெரியாது, இதெல்லாம் பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் நியூஸ் ஐட்டம்ஸ் வந்தது. 50 people லுக்கிங் ஃபார் சோலார் இமேஜ் ஆஃப் மேரி. கேரளாவில் படித்தவங்கன்னு அர்த்தம். மேரியோட படம் வருதுன்னு சொல்லி எல்லாம் சன்னில் மேலே பார்த்து 50 பேருக்கு கண்ணு போச்சு. இந்தியன் பேபி டாஸிங் செரிமனி மே பி பேண்ட். இது முஸ்லீம் கஷ்டம். இது மகாராஷ்டிராவில் ஒரு புதுசாக பிறந்த குழந்தைய 30 அடி ஹைட்லேருந்து கீழே தூக்கி போடுறானுங்க. அஃப்கோர்ஸ் கீழே துணி வச்சுட்டு பிடிக்கிறாங்க. பட் இதெல்லாம் வேணுமா?
Maharashtra man sets wife on fire for giving birth to girl for third time. நிறைய பேருக்கு இந்த ஜெனட்டிக்ஸ் தெரியாது. செக்ஸ் குரோமோசோம்ஸ் மேனுக்கு எக்ஸ் அண்ட் ஒய், ஃபீமேலுக்கு ஒய் அண்ட் ஒய், எக்ஸ் அண்ட் எக்ஸ், சாரி. அந்த இது ஆக்சுவலாக மேன் தான் அந்த இப்போ ஒரு குழந்தை பிறக்காட்டி மேன் தான் காரணம், நாட் த உமன். பட் நிறைய பேர் இது தெரியாமல் ஒய்ஃபை அடிக்கிறாங்க, ஒய்ஃபை கொல்றானுங்க, ஒய்ஃப் அடி. நோ ஸ்வச் பாரத் ஃபார் பிஆர் வில்லேஜ் தட் பிலீவ்ஸ் டாய்லெட்ஸ் பிரிங் பேட் லக். இந்த பிஆர் வில்லேஜில் ஸ்வச் பாரத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, எங்களுக்கு டாய்லெட்டை வேண்டாம், டாய்லெட் இருந்தால் இதாங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. இதை பாருங்கள். I'll be having a permanent லவுடர் cosmic air வால்யூம் like a hospital where the delivery of the babies will be done. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. So that time you can come and go through the delivery. இருங்க. I'll be having a permanent cosmic airport like a hospital where the delivery of the babies will be done. So that time you can come and go through the delivery process. That is enough. You can get pregnant anywhere, wherever you are in your country. But just for the delivery, if you come to Kailasa, we can make sure that baby is planted with the enlightened supernal effulgence DNA and enlightened genetic code. ஒன்று தெரியுது, இந்த ஆளுக்கு ஜெனட்டிக்ஸ் பற்றி சுத்தமாக தெரியலன்னு சொல்லி தெரியுது. ஏன்னா நாங்கள் டிஎன்ஏ இம்ப்ளான்ட் பண்ணுறோங்கிறான் கைலாசக்கு வந்தால். ஆனால் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த சாமியார் சைடுக்கு சேம் சைடு கோல் போடுறதுக்கு இந்த ஆளை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சத்குருன்னு சொல்கிற ஆள், அவர் ஏதோ பயங்கரமாக பேசுவார். ஈட்டிங் ஃபுட் டியூரிங் லூனார் எக்லிப்ஸ் இஸ் ஹார்ம்ஃபுல். எக்லிப்ஸ் யூ நோ இட் இஸ் ஒன்லி ஷேடோ. ஐ மீன் அர்த் ஷேடோ ஆன் த மூன் ஆர் மூன் ஷேடோ ஆன் த அர்த். இதை போய் அந்த சன், அந்த மூன் ஷேடோ அந்த சன், இதை போயிட்டு அந்த அந்த டைமில் சாப்பிட்டா தப்பு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண பார்க்குறாரு. இந்தியாவில் இப்போ என்ன ப்ராப்ளம்னா, சாமியாருங்கள் சயின்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க, சயின்டிஸ்ட்டு சாமியார் இது பேசிட்டு இருக்கானுங்க. இது டாக்டர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் இருக்கோ இல்லையோ, இந்த ஆசாமிகளுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல் திஸ் சோ கால்ட் ஃபெய்த் ஹீலர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட் கரெக்டாக சயின்ஸ் பேசுகிறவன் வளர்றான் பாருங்கள். இவன் ஐஐடி மண்டின்னு சொல்லி ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன லேண்ட்ஸ்லைட் ஆகும், மழை தீவிர ஃப்ளட்டுகள் தீவிர வரும் அப்படிங்கிறார். இவர் ஐஐடி டைரக்டர், இவர் நினச்சி பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு, இவருக்கு ஒரு ஃப்ரெண்டு சென்னையில் இருந்ததாகவும் அந்த வீட்டில் பேய் இருந்ததாகவும் அந்த பேயை இவர் விரட்டினதாகவும் சொல்கிறார். பக்கா மூட நம்பிக்கை. இது மற்றவங்க சொன்னால் கூட நம்ம மன்னிச்சிடலாம், ஐஐடி டைரக்டர் இப்படி சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபன்னி இன்சிடெண்ட் ஹேப்பன். நான் 6 மாதம் 2006 கமிஷனர் ஆஃப் டிசேபிள்டாக இருந்தேன். டிசேபிள்டானா ஊனமுற்றவர்களுக்கு ஆணையராக இருந்தேன். புரட்சி தலைவர் நம்மளை பனிஷ்மெண்ட் போஸ்டிங் அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஜெயின்ஸ் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இந்த கிட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க. அந்த ஜெயின் அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைசர் என்ன சொன்னாருன்னா, அந்த எனக்கு முன்னால் அவர் பேசினார், நீங்களாம் ஏன் ஊனமாக இருக்கீங்க தெரியுமா, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் ஊனமாக இருக்கீங்க, இந்த ஜென்மத்தில் சாப்பிடாட்டி கூட போன ஜென்மத்தில் சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னாரு. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் கூப்பிட்டா அவரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. இப்போ டாக்டர் மருது துரை என்ன கூப்பிட்டா நான் அவரை போய் நான் கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கக்கூடாது. ஆனால் என்னால் இது பொறுக்க முடியல. நான் பேசுகிறப்போ சொன்னேன், இந்த ஆள் சொல்கிறது அத்தனையும் குப்பை, நீங்கள் தயவுசெய்து இதை நம்பாதீங்க, ஊனத்துக்கும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. இந்தியாவிலே 80% ஆஃப் மக்கள் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, உலகத்தில் இன்னும் அதிகம். ஆனால் ஊனம்ங்கிறது ஒரு 3 to 5% தான், அது ஜெனட்டிக் ஆக்சிடென்ட். ஸோ இவர் சொல்கிறது நம்பாதீங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஜெயின் சங்கம் நம்ம எட்டியே பார்க்கல. என்ன நெக்ஸ்ட்டு நம்ம ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இவர் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார். என்ன கோமூத்திரம் குடித்தா குணமாகும் அப்படின்னாரு. அப்புறம் நான் அப்படி சொல்ல, கோமூத்திரத்தில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னாரு. அப்படி பார்த்தா டெட்டாலில் கூட ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஃபினாலில் கூட இருக்குது. அதுக்கோசரம் டெட்டால் ஃபினால் நம்ம குடிக்க முடியும்.
தட் இஸ் a வெரி ஃபூலிஷ் திங். சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா ரிசர்ச் பேப்பரில் கோமூத்திரத்துலேருந்து இந்த பொருள் ஒரு பெனிஃபிஷியல் ஐட்டம் நாங்கள் எடுத்தோம் அப்படிம்பாங்க. இருக்குது. பாடியில் எக்ஸ்க்ரீஷன் வரப்போ 90%, 95% ஆர் மோர் இஸ் ஹார்ம்ஃபுல் எலிமெண்ட்ஸ். 1 or 2 பெனிஃபிஷியல் எலிமெண்ட்ஸ் கூட அதோட சேர்த்து வரலாம். அது சேர்த்து வந்துருச்சுன்னு அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ரிஃபைன் பண்ணி க்ளீன் பண்ணி சாப்பிட்றது ஒன்று, மொத்த கோமூத்திரமே சாப்பிட்றது இன்னொன்று. இது எப்படின்னா ஒரு சாக்கடையில் ஒரு ஆப்பிள் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த அப்படியே அதை தொடக்கூடாது. சரி, உங்களுக்கு ஆப்பிள் சாப்பிடணும்னு ரொம்ப தோணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த ஆப்பிளை மட்டும் எடுத்து கழுவி சாப்பிடுவீங்க. மொத்த சாக்கடையை சாப்பிடணும் அதுக்கோஸ்கரம், ஆப்பிளுக்கோஸ்கரம். ஸோ கோமூத்திரத்தை குடிக்கிறது இஸ் லைக் மொத்த சாக்கடை குடிக்கிற மாதிரி. இந்த நெக்ஸ்ட் உத்தரப்பிரதேஷ் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ், சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜ், இவர் பேச்சில் சொன்னாலும் பரவாயில்ல, தீர்ப்பில் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கவ் இஸ் த ஒன்லி அனிமல் தட் இன்ஹேல்ஸ் அண்ட் எக்ஸேல்ஸ் ஆக்சிஜன். எங்கே இவர் சயின்ஸ் படித்தாருன்னு தெரில, எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு தெரில. கவ் பிரீத்ஸ் இன் ஆக்சிஜன் அண்ட் பிரீத்ஸ் அவுட் ஆக்சிஜன்ங்கிறாரு இவர். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, தட் இஸ் நீங்கள் யக்னம் பண்ணால் சூரியனுக்கு வலிமை கிடைக்கும், சூரியனால் தான் உலகத்துக்கே வலிமை கிடைக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, யக்னம் பண்ணுறதுனால சூரியனுக்கு கிடைக்குதுங்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஜட்ஜு, ராஜஸ்தான் ஹைகோர்ட் ஜட்ஜு, பீகாக்ஸ் டோன்ட் ஹேவ் செக்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, பீகாக்ஸ் செக்ஸ் பண்ணாது, பீகாக்கோட டியர்ஸை கண்ணு இதை நீரை பீஹன் சாப்பிட்டா குழந்தை, அதுக்கு பீகாக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறார் இவர் ஜட்ஜு. சார்ல்ஸ் டார்வின் ராங், நோபடி சா ஏப் டர்ன் இன்டு ஹியூமன், சேஸ் ஜூனியர் எஜுகேஷன் மினிஸ்டர் சத்யபால் சிங். இந்த ஆள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், பாம்பேயில் போலீஸ் கமிஷனராக இருந்தார். 2019 முன்னால் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் இருந்தார். இவர் என்ன சொல்கிறார், சார்ல்ஸ் டார்வின் தப்பு அப்படிங்கிறாரு. ஏன்னா குரங்குலேருந்து மனிதன் வரல. யாராலும் பார்த்துருக்கீங்களா குரங்குலேருந்து மனிதன் வருது அப்படி? இவர் என்ன நினைக்கிறாரு, குரங்குலேருந்து மனிதன் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்துடுவான், இல்லாட்டி இன்னும் 10 இயர்ஸ்க்குள்ளே வந்துடுவான்னு நினைக்கிறார் போலுக்கு. இவல்யூஷன் இஸ் எ ஸ்லோ ப்ராசஸ்ன்னு இவருக்கு தெரியாது. ஸோ ஹெச்எல் மெங்கன் சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, the way to deal with superstition is not to be polite to it, but to tackle it with all arms and thereby rout it, cripple it and make it forever infamous and ridiculous. Is it perchance cherished by persons who should know better? Then their folly should be brought out into the light of the day and exhibited there in all its hideousness until they flee from it and hiding their heads in shame. நீங்கள் ஒத்துக்குவீங்க, தந்தை பெரியார் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, ஒருத்தன் மூட நம்பிக்கைன்னா அதை போய் பம்மிட்டு கிம்மிட்டு சுற்றி வளைச்சல பேசக்கூடாது, நீ முட்டாள்தனம்னு பச்சையாக சொல்லணும் அப்படிங்கிறது இவர் ஹெச்எல் மெங்கனோட பாயிண்ட். ஓகே, நவ் ஐல் கம் டு திஸ் ஒன். 2 விதமான திங்கிங் இருக்குது. ஒன் இஸ் கால்ட் சயின்டிஃபிக் திங்கிங், அது உங்களுக்கு தெரியும், ஐ டோன்ட் ஹவ் டு எலாபரேட். அனதர் இஸ் கால்ட் மேஜிக்கல் திங்கிங். நம்ம சயின்டிஃபிக் திங்கிங் கஷ்டம், ஏன்னா அது நீங்கள் ட்ரைனிங் வேணும், படிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சயின்டிஃபிக் திங்கிங் வரும். ஆனால் மேஜிக்கல் திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயல்பாகவே மேஜிக்கல் திங்கிங் வருது. மேஜிக்கல் திங்கிங் என்ன? இட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், சூடோ சயின்சஸ், பிளைண்ட் ரிச்சுவல்ஸ், பிலீஃப் தட் தாட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் ஈவெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் லாஜிக் ஆர் நேச்சுரல் லாஸ். நம்ம டிவி மேட்ச் பார்த்துட்ருப்போம், ஐபிஎல்லோ ஏதோ ஒரு மேட்ச், இந்தியா மேட்ச்சு, இவன் அவுட் ஆகணும்னு நினைப்போம். அவன் அவுட் ஆவான்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறதுக்கும் அங்கே இதுக்கும் கனெக்ஷனே இல்லை. ஆர் கிரியேட்ஸ் ஃபால்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். சில பேர் எனக்கு இது லக்கி ஷர்ட்டுன்னு நினைக்கிறானுங்க, என்ன இது போட்டால் நம்ம பரீட்சை நல்லா பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபால்ஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு ஐபிஎல் டீம் இருக்குது தமிழ்நாட்டில், அவர் பேர் சொல்ல விரும்பல, நான் நீங்களே கெஸ் பண்ணுவீங்க, அது ஓனர் பேரும் சொல்ல விரும்பல. அவர் பயங்கர சூப்பர்ஸ்டிஷியஸ். அந்த டீம் விளையாடுற ஒவ்வொரு மேட்ச்லையும் இவர் என்ன பண்ணுவார், இவரோட சில ஆட்களை குறிப்பிட்ட சேரில் போய் உட்காரணும், ஒரு குறிப்பிட்ட ஷர்ட் வேர் பண்ணணும், ஷர்ட் பேண்ட் கலர் போடணும். அந்த மேட்ச் 3 மணி நேரம் முடிகிற வரைக்கும் அவங்க எழுந்து போகக்கூடாது, அங்கேயே உட்காந்துருக்கணும். அப்படி பண்ணி அந்த டீம் எல்லா மேட்ச் ஜெயிச்சதா கிடையாது. யூனோ, ஸோ மேக் பீப்புள் பிலீவ் வித்தவுட் எவிடன்ஸ் ஆர் கான்ட்ரி டு எவிடன்ஸ், ஜம்ப்ஸ் டு சூப்பர் நேச்சுரல் பிஃபோர் ரூலிங் அவுட் நேச்சுரல் எக்ஸ்பிளேஷன்ஸ், ரிலைஸ் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அனெக்டோட்ஸ். நான் ஒரு வாட்டி டெல்லியிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து வரப்போ பார்த்தா ஏர்போர்ட் எம்டியாக இருந்தது ஈவினிங். நான் அந்த செக்யூரிட்டி ஆள்கிட்ட கேட்டேன், எங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னா, சார் இன்னைக்கு டியூஸ்டே சார், டியூஸ்டே இந்த ஊர் மக்களெல்லாம் ஜாஸ்தி ஃப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. அன்றைக்கி வந்து ஐடியாங்க எனக்கு, நான் இப்போ எப்போவுமே டியூஸ்டே தான் ட்ராவல் பண்ணுறது. என்ன டியூஸ்டே தான் ஷாப்பிங் பண்ணுறது, டியூஸ்டே தான் ஹேர் கட் பண்ணுறது, எல்லாமே டியூஸ்டே தான். ஏன்னா டியூஸ்டே நீ ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொன்னால் 1/7 ஆஃப் யுவர் லைஃப் யுவர் வேஸ்டிங். இதோட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அதே மாதிரி நிறைய பேர் 13 நம்பர் இஸ் அன்லக்கின்னு நினைக்கிறான். எப்படி அன்லக்கியாக இருக்க முடியும்? என்ன காரணம் இருக்கும்? அது அன்லக்கிங்க, அவ்வளோதான். காஸ் அண்ட் எஃபெக்டே அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல.
இன்னொரு பாயிண்ட்டு, ஜம்ப்ஸ் டு சூப்பர் நேச்சுரல் பிஃபோர் ரூலிங் அவுட் நேச்சுரல் எக்ஸ்பிளேஷன்ஸ். சப்போஸிங் ஒரு மேஜிஷியன் ஒரு ஹேட்லேருந்து ஒரு முயல் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது ட்ரிக்கா சூப்பர் நேச்சுரல் மிராக்குலஸாக? ட்ரிக்குன்னு எல்லாம் ஒத்துக்குவாங்க. ஆனால் ஒரு சாமியார் இப்படி கை இப்படி ஆற்றி ஒரு செயினையோ இல்லாட்டி ஒரு என்ன வாட்சை ப்ரொடியூஸ் பண்ணால் அது மிராக்கிள் அப்படிங்கிறாங்க. முயலுக்கு ட்ரிக்குங்கிறான், இவன் இதுக்கு இதாங்கிறான். அந்த சாமியார் பேர் நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு வாட்டி ஒரு சீஃப் மினிஸ்டரோ யாருக்கோ ஒரு மெமெண்டோ கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்புறம் கை இப்படி பண்ணுறாரு, ஒரு செயின் வருது, இந்த சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஹோல் திங் வாஸ் பீங் வீடியோகிராஃப்ட். அந்த வீடியோகிராஃபில் என்ன ஆச்சுன்னா, அந்த மெமெண்டோ கடையில் அந்த செயின் ஒட்டப்பட்டிருக்கு. ஸோ இவர் அந்த மெமெண்டோ கொடுக்குறப்போ அந்த செயின் அப்படியே சொருவி இப்படி பண்ணி கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த வீடியோவில் அப்படியே டெக்கன் குரோனிக்கலில் இது ஒரு பேப்பரில் அப்படி ஷார்ட்டாக போட்டான். அப்புறம் அந்த அப்படியே அமுக்கி விட்டானுங்க அந்த இதை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன வாட் யூ திங்க் இஸ், ஸோ பிஃபோர் வி ஜம்ப் டு த கன்க்ளூஷன் தட் சம்திங் இஸ் மிராக்குலஸ் ஆர் சூப்பர் நேச்சுரல், வி ஷுட் ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் வாட் இஸ் நேச்சுரல். இது நேச்சுரலாக நடக்குதா இல்லையா, ட்ரிக்கரினால் நடக்குதான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணணும். நான் இன்னொரு கதை சொல்கிறேன். நான் ஸ்கூலில் இருக்கிறப்போ ஒரு மோட்டர் சைக்கிளிஸ்ட் வந்தான், கண்ணு மூடிட்டு மோட்டர் சைக்கிள் ஓட்டுறவன். ஹெட் மாஸ்டர் கிட்ட சொன்னால், பசங்களை எங்கே வேணால் உட்கார வைங்க கிரவுண்டில், நீங்கள் எங்கே வேணால் நில்லுங்க, நான் கரெக்டாக உங்கள் இடத்துக்கு வரேன். நான் பசங்களை யாரையும் இடிக்காமல், ஹெட் மாஸ்டர் எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரில, ஏன்னா ஒரு வேளை பசங்க இடிச்சிருந்தான்னா அது பம்பு தான், இனியும் பண்ணிட்டான். ஸோ எனக்கு இந்த ட்ரிக் எப்படிடா இவங்க பண்ணுறாங்கன்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு இதாக இருந்தது. நான் விழுப்புரத்தில் கலெக்டராக இருக்கப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அங்கே கல்ராயன் ஹில்ஸில் ஒரு சம்மர் ஃபெஸ்டிவல்னு சொல்லி நாங்கள் நடத்துவோம், ஒன் ஃபுல் டே ஃபெஸ்டிவல். சரி, ஒரு வித்தியாசமாக ஒரு மெஜிஷியனை போடுவோன்னு சொல்லி நான் சென்னையிலேருந்து ஒரு மெஜிஷியனை கூப்பிட்டேன். உன்னோட ப்ரோக்ராம் என்னலான்னு கேட்டால், அதில் ஒன்று அந்த பிளைண்ட் ஃபோல்டட் மோட்டர் சைக்கிள் ரைடிங் அப்படின்னு போட்டிருந்தான். சரி, இது நல்லதாச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட்டேன். அந்த ப்ரோக்ராம் நான் 5 மணிக்கு சாயங்காலம் ஏதோ வச்சுருந்தேன். அந்த ஆள் 4 மணிக்கு என்கிட்ட வந்து, சார் இருண்டுட்டு இருக்கே, நம்ம ப்ரோக்ராம் சீக்கிரம் பண்ணால் நல்லது. நான் சொன்னேன், நீ கண்ணு முடிக்க ஓட்டுறவனுக்கு இருட்டுனா என்ன ஆச்சு அப்படின்னு. அப்புறம் சரி, இவன் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். ஏன்னா நான் கலெக்டர்னால நான் தான் அவனுக்கு கட்டி விட்டேன். அவன் என்ன பண்ணுறானுங்கன்னா, 2 கண்ணுக்கு மேலே ஒரு ரெக்டாங்குலர் மாவு மாதிரி இப்படி போடுறானுங்க, இப்படி வச்சுக்கிறாங்க, கண்ணை மூடுறானுங்க. அதுக்கு மேலே ஒரு ₹1 காயின் வைக்கிறானுங்க, மறுபடியும் ஒரு ரெக்டாங்குலர் மாவு இப்படி வைக்கிறானுங்க, அப்புறம் ஒரு துணிலாம் இப்படி தலைப்பினால இப்படி கட்டுறாங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு கண்ணை டைட்டாக கட்டின மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக இது கண்ணாடி மாதிரி ஆகுது. அந்த இது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ஒரு ஹுட்டான ஒரு இது மாதிரி அவன் தலையில் போட்டுக்கிறான். அது டிரான்ஸ்லூசன்ட், அப்படின்னா அது அந்த ஹுட் வழியாக நீங்கள் பார்க்க முடியும். இவன் என்ன கிளவராக பண்ணுறானுங்க, அந்த துணி போடுற டைமில் இதை அப்படியே தூக்கிடுறான், இப்படி மேலே தூக்கிடுறான். ஸோ அந்த இது இருக்குது பாருங்கள், அவன் ஆக்சுவலாக கண் வழியாக தான் பார்க்குறான். அந்த மாவு இதெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த துணி போடுற டைமில் அந்த துணி ஆக்சுவலாக அது டிரான்ஸ்பரண்ட் துணி, இதை இப்படி மேலே தூக்குறான். ஸோ அவனால் பண்ண முடியும். ஸோ எனக்கு புரிஞ்சுதுன்னு காட்டுறதுக்கு நான் அவனை இங்கே இப்படி சும்மா அப்படியே தட்டினேன். அவனை புரிஞ்சுட்டான், சார் புரிஞ்சுட்டான்னு சொல்லி. ஸோ எனிவே, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அஸ்ட்ராலஜி, மேஜிக்கல் திங்கிங். இதில் நீங்கள் எதாவது ஷாக் ஆனீங்களானா, என்ன இதை போய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணுங்கள், அது உண்மையாகவே மேஜிக்கல் திங்கிங் தான், சூப்பர்ஸ்டிஷன் தான். ஏன் மேஜிக்கல் திங்கிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இதில் எதுக்கு பாயிண்ட்னா, பெரியார் அப்படின்னு நினச்சாரு, பர்ட்ரண்ட் ரசல் நிறைய பேர் நினச்சாங்க படிப்புனால இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இதெல்லாம் ஒளியோன்னு நினச்சாங்க. படிப்புனால ஒளியில. நம்மளே பார்க்குறோம், படித்த முட்டாள்கள் நமக்கு மத்தியில் நிறைய பேர் இருக்கானுங்க. அந்த ஐஐடி மெட்ராஸ் டைரக்டர், ஐஐடி மண்டி டைரக்டர், எத்தனையோ பேர் இருக்கானுங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. படித்த முட்டாள்கள், அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. ஏன் படிப்புக்கும் யாரோ சொன்னாங்க, இப்போ படிப்பறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அது கரெக்ட் தான் அந்த பாயிண்ட்டு. ஏன் மேஜிக்கல் திங்கிங் இருக்குன்னா, இதுக்கு ஜெனட்டிக் அண்ட் கல்ச்சரல் ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு, ட்ரஸ்ட் இன் அத்தாரிட்டி. ஹியூமன் பீயிங்ஸ் எப்படின்னா, நம்ம பெரியவர்கள் சொன்னதை மதி அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரையும் வளர்த்துறோம். ஸோ பெரியவர்கள் முட்டாள்தனமாக பேசினாலும் குழந்தைங்க நம்புது. முந்தியெல்லாம் பெரியவர் சொன்னது இம்ப்ளிசிட்டாக ஒபே பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் குழந்தைங்க நிறைய படிக்கிறனால அப்பப்போ கேள்வி கேட்குறாங்க. பட் மோஸ்ட்லி ஜெனட்டிக் அண்ட் இவல்யூஷன். செகண்ட், அத்தாரிட்டி. சொன்னது செய். ஹிஸ்டாரிக்கலி மேன்கைண்ட் ஒரு ட்ரைப்ஸில் இருந்தப்போ அவங்க எப்போவுமே சண்டைக்கு போவாங்க. இந்த போலீஸ்லேயும் ஆர்மிலையும் உங்களுக்கு தெரியும், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மாதிரி பேசுறதுதானா அந்த ட்ரைபு அழிஞ்சுது. ஸோ ஜெனட்டிக்கலி அண்ட் கல்ச்சரலி இன்கிரைன்ட் இன் அஸ் டு ஒபே அத்தாரிட்டி. ஸோ உங்கள் தாத்தாவோ அப்பாவோ ஒன்று சொன்னாரன்னா அது தப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை நம்புறீங்க. மூணாவது, பேட்டர்னிசிட்டி அண்ட் ஏஜென்டிசிட்டி. பேர் பயங்கரமாக இருக்குது, பட் சிம்பிள் பாயிண்ட்.
நம்ம ஹியூமன் மைண்டு எப்பவுமே பேட்டர்னை பார்த்துட்டே இருக்கும். சில பேர் க்ளவுட்ஸில் ஜீசஸ் மூஞ்சி பார்ப்பானுங்க, இல்லாட்டி மரத்தில் பிள்ளையாரோட மூஞ்சி பார்ப்பானுங்க. நமக்கு ஏன்னா இது ஹியூமன் மைண்ட் இஸ் கண்டிஷன் டு see patterns because it conferred an evolutionary advantage. ஏஜென்டிசிட்டினா எது நடந்தாலும் நேச்சுரல் நடந்தாலும் கூட இதுக்கு பின்னால் ஒரு ஹியூமன் ஏஜென்ட் இருக்கு, இல்லை கடவுள் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஒரு எபிடமிக் வந்தால் கடவுள் கோவப்பட்டாரு, அவன் தான் வந்துருச்சுங்கிறாங்க. ஃப்ளட்டு வந்தால் இது கடவுள் அனுப்பிச்ச ஃப்ளட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பேட்டர்னிசிட்டி அண்ட் ஏஜென்டிசிட்டி ஆர் கால்ட், தீஸ் ஆர் ஆல் இது இருக்கு. நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ். கன்ஃபர்மேஷன் பயஸ்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு கருத்தில் இருந்தால் அந்த கருத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுற இது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆஸ்ட்ராலஜி நம்புறவங்க, ஜோசியத்தை நம்புறவங்கன்னு வச்சுக்கோங்க. ஜோசியக்காரன் 9 தப்பாக சொல்லியிருப்பான், 1 கரெக்டாக சொல்லியிருப்பான். அந்த 1 தான் உங்களுக்கு கண்ணுக்கு தோணும், மீதி 9 நீங்கள் மறந்துடுவீங்க. அவர் கரெக்டாக சொல்லிட்டாருங்க அப்படி அப்படிங்க. வேற நான் ஜோசியத்தை நம்பாதவன்னா எனக்கு அந்த 9 தான் கண்ணில் படும், அந்த தப்பு தான் கண்ணில் படும், அந்த 1 கரெக்டாக எனக்கு கண்ணில் படாது. ஸோ திஸ் இஸ் கால்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ். யூனோ தென் anecdotal thinking. anecdotal thinkingனா தனிப்பட்ட சம்பவத்தை வச்சு சொல்லுவாங்க. நான் அந்த டாக்டர் கிட்ட போனேன், கேன்சர் இது இருந்து யாரும் குணமே படுத்த முடியாதுன்னு சொன்னார், அவர் குணப்படுத்திட்டாரு அப்படியம்மா. இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது. anecdotal thinking cannot be. அவன் உண்மையை சொல்லலாம், பொய் சொல்லலாம், we can't believe that. தென் நான் என்னோட சொந்த கதை ஒன்று சொல்கிறேன் anecdotal thinking இதில். இது நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ என்னோடய அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க, ஒரு கசின் சிஸ்டரோட கல்யாணத்துக்கு. நான் முட்டாள்தனமாக எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், ஒருவேளை கல்யாணம் போஸ்ட்போன் ஆயிடுச்சுன்னா அங்கே ஊரில் இருந்துடாதீங்க, சீக்கிரம் திரும்பி வந்துருங்க அப்படின்னு. மை மதர் வாஸ் ஷாக்ட், என்ன இந்த மாதிரி அபசகுனமாக பேசுகிறேன் அப்படின்னாங்க. நான் முட்டாள்தனமாக சொன்னது நம்ப மாட்டேங்க, கல்யாணம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எப்படி போஸ்ட்போன் ஆயிடுச்சு? அந்த டிரைவர் வரப்போ தூங்கிட்டான், காரு போய் மரத்தில் இடிச்சு அந்த மாப்பிள்ளை 6 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தார், கல்யாணம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா நினச்சிட்டாங்க என்னோடய வாயில் ஏதோ மச்சம் இருக்குது, இவன் சொன்னால் பழிக்குது அப்படின்னு நினச்சாங்க. அது அப்படியே கிடையவே கிடையாது. நான் ஏதோ முட்டாள்தனமாக சொன்னது இதாகிடுச்சு. அந்த மாதிரி ஃப்ளூக்னாலேயோ கோயின்சிடென்ஸ்னாலேயோ நிறைய இது கரெக்ட் ஆகும். ஸோ அதனால சில பேர் நம்பிடுறானுங்க, முழுசாக நம்பிடுறானுங்க. அது பல முறை தப்பானது அவங்க கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ சயின்ஸ் என்னன்னா, இட் டசன்ட் கோ பை anecdotal thinking. சயின்ஸ் கோஸ் பை வாட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்கிங். இப்போ ஆஸ்ட்ராலஜி கரெக்டாக இல்லையான்னு சயின்ஸ் எப்படி டெஸ்ட் பண்ணோம்? ஆக்சுவலி இப்படி தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸு, இங்கே ஒரு 50 ஜோசியக்காரங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டெஸ்ட்டு, இவங்களுக்கு ஒரு டெஸ்ட் என்னென்னா, சில ஜாதகம் கொடுத்து வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஆனா பெண்ணா, உயிரோடு இருக்கானா செத்துட்டானா, இது மட்டும் சொல்லு. பசங்களுக்கும் அதே தான். பசங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தெரியாட்டி பரவாயில்ல, ஒரு கெஸ் பண்ணி ஏதோ ஒன்று எழுது அப்படின்னு சொன்னாங்க. நம்ப மாட்டீங்க, ஆஸ்ட்ராலஜி ஸ்கோர்ஸும் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர்ஸும் ஈக்குவல். ஏன் அவனும் கெஸ் பண்ணிருக்கான், இவனும் கெஸ் பண்ணிருக்கான். ஸோ தட் இஸ், ஸோ சயின்ஸ் டிசைட்ஸ் இஷ்யூஸ் ஒன்லி பை ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ், not by anecdotal evidence. லாஸ்ட் இஸ் வாட் இஸ் கால்ட் ஃபோரர் எஃபெக்ட். ஃபோரர் எஃபெக்ட்னா இது ஜோசியத்தில் இது வரும். இது எப்படி என்ன, ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவானுங்க ஜோசியக்காரனுங்க. ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அவன் ஜென்ரல் என்ன சொல்லுவான், உனக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படியம்மா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ லாட்ரி அடிச்சதோ இல்லாட்டி ப்ரொமோஷன் வந்தால் பாருங்கள் அவர் சொன்னார் நல்ல காலம் வரும்னு சொன்னார் அப்படின்னு நினைப்பீங்க. இல்லாட்டி அவன் ஜென்ரலாக உனக்கு கெட்ட காலம் வருவோம்பா, அது ஜென்ரல். இல்லாட்டி உனக்கு சுற்றியில் இருக்கவங்களே உனக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படியம்மா. இல்லாட்டி உன்னோட திறமைக்கு இன்னும் போதிய அளவுக்கு மதிப்பு மக்கள் கொடுக்கல அப்படியம்மா. இது எல்லாருக்குமே பிறந்த ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஜென்ரலாக தான் இவனை பேசிட்டு போவானுங்க. தப்பி தவறி உங்கள் கேஸுக்கு அது அப்ளை ஆயிடுச்சானா நீங்கள் அதை பெருசுப்படுத்துவீங்க. தட் இஸ் கால்ட் ஃபோரர் எஃபெக்ட். இதுக்கு ஒரு இது பாருங்கள். 2020ஆம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துணை பேருக்குமே இருக்க போகுது. 2020 இந்த ஆண்டுல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டு. இந்த 2020 அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிரம்மாண்டம். ராகுவினுடைய அம்சமான இந்த ஆண்டு எது எடுத்தாலும் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படி நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம. சனி பகவான் ஜனவரி மாசத்துல பயிற்சி ஆகிறார். அவர் தன் சொந்த வீட்டுக்கு போய் ராசிக்கு 6ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ஆட்சி பெறுவதால நோய் நொடியெல்லாம் தீரும்.
இந்த 2020 தான் உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தது. ஒரு பயல் கூட ப்ரெடிக்ட் பண்ணல. அண்ட் இவனுங்க தமிழ்நாட்டில் சப்போஸ் டு பி த பெஸ்ட் ஜோசியக்காரனுங்க. இவனுங்களை வச்சு ஒரு டிவி ப்ரோக்ராமில் கேட்டப்போ ஒருத்தனாலேயும் கொரோனா வரப்போகுதுன்னு சொல்ல முடியல, பெஸ்ட் இயர்ன்னு சொன்னானுங்க. எனிவே நீங்கள் சொல்லலாம் சயின்டிஃபிக் டெம்பர் எதுக்கு முக்கியம்? சயின்டிஃபிக் டெம்பர் முக்கியம். ரேசிசம் அண்ட் காஸ்டிசம், காஸ்டிசமில் மெரிட்டே இல்லை. ரேசிசம் வெள்ளைக்காரன் சுப்பீரியர் டு பிளாக்ஸு, இல்லாட்டி உயர் ஜாதிக்காரனுக்கு சுப்பீரியர் டு இந்த ஜாதி, எதுலுமே உண்மை இல்லை. இதெல்லாம் சயின்ஸ்னால் தான் நம்ம முறியடிக்கலாம். ஃபேக் நியூஸ், இப்போ உங்களுக்கு தெரியும், வர எந்த நியூஸுமே எல்லாமே பாதி முக்கால்வாசி ஃபேக், எது உண்மை எது பொய்யனே தெரில நமக்கு. வேக்சின் ஹெசிடன்சி, இப்போ ட்ரம்ப்பு ஒரு ஹெல்த் செக்ரட்டரின்னு ஒரு ஆளை போட்டிருக்காரு, ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியர். அவர் தான் இன்சார்ஜ் ஹெல்த் மினிஸ்டர் மாதிரி. அந்த ஆளே வேக்சின் நம்பல. நினச்சி பாருங்கள், யூஎஸ் மாதிரி கண்ட்ரியில் ஹெல்த் மினிஸ்டரே வேக்சின் நம்பாட்டி என்ன ஆகும்? ஸோ வேக்சின் ஹெசிடன்சி கேன் பி டெட்லி. பிகாஸ் இப்போது நம்ம லைஃப் ஸ்பேன் கூடுனதுக்கு ஒரு மெயின் ரீசன் இஸ் வேக்சின்ஸ் தான். இவல்யூஷன் டினையல், நிறைய கண்ட்ரீஸில், இஸ்லாமிக் கண்ட்ரீஸில், சம் கிறிஸ்டியன் கண்ட்ரீஸில் இவல்யூஷனே சொல்லி தரதில்லை. ஏன்னா இட் கோஸ் அகெயின்ஸ்ட் வாட் த பைபிள் சேஸ் ஆர் வாட் த குரான் சேஸ்ன்றது. இந்தியாவில் கூட இந்த என்சிஆர்டி அந்த இவல்யூஷனை எடுத்துட்டான் சிலபஸ்லேருந்து. கிளைமேட் சேஞ்ச் டினையல், இப்போ ட்ரம்ப் இப்போ ரீசெண்டாக கூட பேசிட்டு யூஎனில் போயிட்டு கிளைமேட் சேஞ்சுங்கிறதே போய் ஸ்கேம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கேன் காஸ் லாட் ஆஃப் டேஞ்சர். ஓகே.